விஜய் கொடி நாட்டுவாரா? அந்த கொடி எதை சொல்கிறது? ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? ஒரு பார்ட்டியோட ஃப்ளாக் வந்து பொதுவாக வந்து சிம்பிளாக இருக்கணும். பார்ட்டியோட சின்னமாகட்டும், பார்ட்டியோட ஃப்ளாக் ஆகட்டும், தொண்டர்கள் ஈஸியாக செவுத்தில் வரைகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எளிமையாக இருக்கணும். கொஞ்சம் கேரக்டர் அதிகமாக இருக்கிற ஒரு ஃப்ளாகாக இருக்குது ஆக்சுவலாக. அதில் இன்னொரு பிரச்சனையும் இப்போ வந்து இருக்குது. பகுஜன் சமாஜ் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்போது என்னென்னா, அந்த 2 யானையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, யானை வந்து எங்களுடைய சின்னம். ஒரு காணொளி ஒன்று வெளியிடப்பட்டது, ட்ரெய்லர் மாதிரி இருந்தது, ஒரு திரைப்பட ட்ரெய்லர் மாதிரி இருந்தது. யார் குறி வைக்கிறாரு விஜய்? முதல் கட்டம் வந்து இங்கே இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற ஆட்சியை நான் நீக்கிறதுக்கு பாடுபடுவேன். திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயத்தை சில கையில் எடுக்கிறார். அரசனை எதிர்த்து தளபதி கேள்வி கேட்கும் காலம் இது. அரசன் வந்து திமுக தான், வேற ஆண்டு கொண்டிருக்கிறது தான் அரசன். இன்னும் மீண்டும் 3 எடுத்து அப்படின்னா எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் அப்படின்னு சொல்ல வராங்களா? இவர் எம்ஜிஆர் மாதிரி கிடையாதுன்றது என்னுடைய கருத்து. விஜய் எம்ஜிஆர் அல்ல. அவருக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 5 வருஷம் எலெக்ஷன் அப்போ தான் வந்து வச்சுக்கோங்க. தமிழ் தேசியம்கான அறிகுறிகளும் அவருடைய பேச்சிலையும் தெரிதா? தமிழ் தேசியம்ன்ற விஷயத்துக்குள்ளே இவர் வருவாரான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இவர் கட்சி ஆரம்பித்தா சீமானுக்கு பாதிப்பு வருன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. கட்சியிலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3-4% விஜய் எடுத்துருவாருன்னு தான் என்னுடைய கருத்து. அவருடைய தாய் தந்தை அவர் வந்ததுக்கு என்ன காரணம்? அது என்ன? அதிலிருந்து என்ன செய்தியை விஜய் சொல்ல நினைக்கிறேன்? கருத்து வேறுபாடு இருந்தது. அவர் வந்து எனக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் ஏதோ ஒரு இயக்கம் நடுவில் ஆரம்பித்தார், அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா அவர் அறிக்கை விட்டார் ஆக்சுவலாக. வணக்கம் நண்பர்களே. விஜய் கொடி நாட்டுவாரா? அரசியல் தாக்கம் எப்படி இருக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். விஜய் தன்னுடைய கட்சியோட கொடியை அறிமுகப்படுத்தினாரு. ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? அதை பற்றி விவரங்களை பிறகு சொல்றதா சொன்னாலும் கூட கொடியின் நிறம், அதன் அமைப்பு, அதனுடைய உருவங்கள் ஏதோ ஒரு செய்தியை சொல்லுது. முதலில் அந்த கொடியில் இருக்கின்ற சிவப்பு மஞ்சள் எதை குறிக்கிறது? முக்கியமாக சிவப்பு இல்லை, பொதுவாக வந்து இது வந்து மற்ற திராவிட கட்சிகளில் யூஸ் பண்ணுற மாதிரியான ரெட்டு இல்லை. கொஞ்சம் டார்க் ரெட்டாக போட்டிருக்காரு. ஆக்சுவலாக கொஞ்சம் அடர்த்தியான ஒரு சிவப்பை போட்டிருக்காரு. மஞ்சள் நிறத்தை போட்டிருக்காரு. வழக்கமாக நீலத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு அது அம்பேத்கர் கலர், அல்லது காவியை போட்டால் அது ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கலர் அப்படின்லாம் சொல்லுவோம். அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக மஞ்சள் வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டில் பாமக மட்டும்தான் அந்த கலர் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம பார்க்குறோம். நம்ம இது வந்து இந்த கொடி வந்து ஒரு நிறையா கேரக்டர்ஸ் இருக்குது உள்ள. அதாவது வந்து கலர் ஒரு பக்கம், அப்புறம் உள்ளே வந்து நட்சத்திர வடிவில் ஒரு வட்டம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஒரு உதயசூரியன் மாதிரி ஒரு மலர்கள், இது வாகை மலர். ஆமாம், வாகை மலர்கள் இருக்குது. இது வந்து கொஞ்சம் டூ மெனி கேரக்டர்ஸ் இருக்குது இந்த இதுக்குள்ளே. ஒரு 2 யானை பிளிடுற மாதிரி 2 பக்கம் இருக்குது. காட்டு யானை, ஆமாம், அது போர் யானைகள் அப்படின்னு கூட, போர் யானை அது இருக்குது. இது வந்து ஒரு பார்ட்டியோட ஃப்ளாக் வந்து பொதுவாக வந்து சிம்பிளாக இருக்கணும். பார்ட்டியோட சின்னமாகட்டும், பார்ட்டியோட ஃப்ளாக் ஆகட்டும், தொண்டர்கள் ஈஸியாக செவுத்தில் வரைகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எளிமையாக இருக்கணும். கொஞ்சம் கேரக்டர் அதிகமாக இருக்கிற ஒரு ஃப்ளாகாக இருக்குது ஆக்சுவலாக. இருந்தாலும் அவர் சொல்லலை. பட் என்னென்னா, வாகை மலர்கள் அங்கே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வாகை மலர்கள் வந்து ஒரு வெற்றியோட ஒரு குறியீடாக பார்க்கப்படுகிறது. அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து வெற்றி பெற்று வந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து வாகை மலர்களை சூடுவாங்க, அந்த மாலையை சூடுவாங்க. அதனால தான் வாகை என்பது வெற்றியோடு தொடர்பு கொண்ட, வாகை சூடவான்னா வெற்றி சூடவா, வாகை என்பது வெற்றி என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமாக பொருள் கொள்வது. ஸோ அதனால் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது வாகை மலர்களை போட்டோம்னா அது பேருக்கு, கட்சியோட பேருக்கு சரியான ஒரு பொருத்தமான ஒரு மலராக அங்கே அவர் அதை போட்டிருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, டூ மெனி கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஃப்ளாகாக அது இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. சிவப்பு மஞ்சள் முக்கியமாக. அதில் இன்னொரு பிரச்சனையும் இப்போ வந்து இருக்குது. பகுஜன் சமாஜ் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்போது என்னென்னா, அந்த 2 யானையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, யானை வந்து எங்களுடைய சின்னம், அதை வந்து எந்த வடிவத்திலையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அது கொடியிலையோ வேறு இதுலையோ எந்த வடிவத்திலையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தமிழ்நாடு பிஎஸ்பிக்காரங்க இன்றைக்கி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த முக்கியமாக அந்த மஞ்சள் சிவப்புக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க சிவப்பு பத்தி சொன்னீங்க, அது திராவிட கட்சிகள் பயன்படுத்துகின்ற சிவப்பு அல்ல, அது சிவப்பு தானா? ரத்த சிவப்பா இருக்கு. ஒருவேளை போர்க்களத்தில் வந்து வெற்றி தோல்வி, ரத்தம் சிந்துறது போன்ற விஷயங்கள் நம்ம போராட்டம் வந்து நீண்டகால போராட்டம், இந்த போராட்டத்தை குறிக்கிற ஒரு விஷயமா அந்த ரெட்டை பார்க்கலாம் நம்ம. அது மஞ்சள்ன்றது வந்து கிட்டத்தட்ட வந்து அது வந்து எல்லா கட்சியும் இது மங்களமான ஒரு விஷயம், மங்களகரமான ஒரு விஷயம், சென்டிமெண்ட்டாக அது மஞ்சள் கூட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கு விஜயே வந்து பொருள் சொன்னாலே தவிர நம்ம இது மாதிரி தான் இன்ஃபரன்ஸ் நம்ம தான் இப்படி தான் கொடுக்க வேண்டியது இருக்குது விளக்கம். எதுக்காக அது யானையை அது யானை 1 இல்லை 2 யானை? அதான் அந்த போர்க்களத்தில் வந்து இந்த யானைகள்லாம் வந்து போராடுற ஒரு காட்சியை வந்து அந்த பிளிற யானை, போர்க்களத்தில் இருக்கிற யானையை வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ நம்மளுடைய நீண்டகால போராட்டத்தை குறிக்கிற ஒரு யானை, போர்க்களத்தை குறிக்கிற யானை, போர்க்குணம் உடையவர்களாக நாங்கள் இருப்போம்னு சொல்கிற ஒரு அந்த சிம்பிளாக தான் யானையை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக அந்த கொடி அறிமுகப்படுத்துகிற அந்த சமயத்தில் ஒரு
காணொளி ஒன்று வெளியிடப்பட்டது. ட்ரெய்லர் மாதிரி இருந்தது, ஒரு திரைப்பட ட்ரெய்லர் மாதிரி இருந்தது. அதில் பல செய்திகள் இருந்தது, பல போராட்டம் இருக்கிற மாதிரி, யானைகள் போராடுற மாதிரி, அதில் 2 யானைகள் மட்டும் வெற்றி பெற மாதிரி. எதை சொல்றாரு விஜய், என்ன சொல்ல வர்றாரு? இல்லை, இந்த போராட்டத்தில் வந்து நாங்கள் வெற்றி பெறுவோம்ன்றாரா? அது யாருக்கிட்ட போராட்டம்? இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கிட்டயா, இல்லை ஏற்கனவே திராவிட கட்சிகள்கிட்டயா, இல்லை தொடர்ந்து வந்திருக்கின்ற பல்வேறு விதமான கட்சிகள்கிட்டயா? யார் வேற நோக்கிறாரு, யார் குறி வைக்கிறாரு விஜய்? இல்லை, அதில் 2-3 விஷயம் இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக நம்ம விஜயோட அணுகுமுறையை புரிஞ்சிக்க முடியும். அவர் போன வருஷமே கட்சியை ஆரம்பிச்சிட்டார். ஆனால் இமீடியட்டாக வந்த பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு போட்டி போடலை. அவர் வந்து அசம்பிளி எலெக்ஷன்ஸ்லாம் போட்டி போடுறார். அப்போ அவருடைய நோக்கம் வந்து மாநில அரசியல் அப்படின்றது நமக்கு தெளிவாக இருக்குது. இன்னொரு நோக்கம் என்றது என்னென்னா, இருக்கிற திமுக அரசை எதிர்த்த ஒரு எதிர்நிலைப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் தெளிவாது. இந்த இருக்கிற ஆட்சியை அகற்றணும் தானே மாநில அரசியல். அப்போ நான் இருக்கிற ஆட்சியை அகற்றணும், பெட்டராக நான் கொடுப்பேன் அப்படின்றதுன்னு அர்த்தம். அப்போ திமுகவை எதிர்த்த ஒரு அரசியல் அப்படின்றது தெளிவாது. அதில் அவர் தெளிவாக இருக்கார். மற்ற கட்சிகளோடைய அவருடைய டேர்ம்ஸ் எப்படி இருக்குன்றது அடுத்த கட்டம். முதல் கட்டம் வந்து இங்கே இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற ஆட்சியை நான் நீக்கிறதுக்கு பாடுபடுவேன் இந்த கட்சி அப்படின்றது தான் அடிப்படையான விஷயம். ஸோ திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார், அரசியலை கையில் எடுக்கிறாருன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அந்த ட்ரெய்லரில் அது ஒரு பாட்டு ஒன்று வருது, ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணார். அதில் வந்து அந்த ட்ரெய்லர் அரசனை எதிர்த்து தளபதி கேள்வி கேட்கும் காலம் இது அப்படின்னு ஒரு லைன் வருது. யார் அது அரசன்? அரசன் வந்து திமுக தான், வேற யார் ஆண்டு கொண்டிருக்கிறவர் தான் அரசன். தளபதினா அவர் தளபதி விஜய். அவர் வந்து அரசனை எதிர்த்து கேள்வி கேட்கிற காலம் இதுன்னு சொல்கிறார். ஆனால் வெற்றி மீண்டும் விஜய வெற்றி அப்படிங்கிறாரு. எல்லாமே வெற்றி பெறுவோன்றது வந்து அந்த போராடி வெற்றி பெறுவோன்றதுக்கு தான் அந்த போர்க்கள காட்சிகள்லாம் போடுறார். இது வந்து ஒரு அந்த காலத்தில் போர் நடந்து வெற்றி பெற்றான் மனித அரசர்கள். இந்த காலத்தில் தேர்தல் மூலமாக வெற்றி பெறுவோம், ஸோ ஒரு போர்க்குணத்தோடு நாங்கள் இதை ஆரம்பிக்கிறோன்றதை காமிக்கிறார். மீண்டும் 3 எழுத்து அப்படின்னு சொல்கிறாரு. அந்த எம்ஜிஆருக்கு பிறகுங்கிற அர்த்தம் சொல்கிறாரு. தாவேகா தமிழக வெற்றி கழகம், அதான் 3 எழுத்து அவர் சொல்கிறார். விஜய் 3 எழுத்து தான். எம்ஜிஆர் பாலிடிக்ஸ்க்கும் இவர் பாலிடிக்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எம்ஜிஆர் வந்து ஒரு இயக்கத்தோடு வளர்ந்தவர். ஒரு 15 வருட காலம் அவருடைய படங்களில் உதயசூரியனை காமிச்சார், அண்ணாவை காமிச்சார். அது கூட தன்னையும் டெவலப் பண்ணிட்டே போனார். இவருக்கு அந்த மாதிரியான பேக்ரவுண்டு இல்லை. இவர் புதிய ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. இவர் இப்போ தான் செடியை நட்டுருக்காரு, அதில் தண்ணி ஊற்றணும், அது வளரணும், அது பூக்கணும், காய்க்கணும், பழுக்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எம்ஜிஆருக்கு ஒரு ஆர்கனைசேஷன் சைடில் இருந்தது. அவர் ஒரு ஆர்கனைசேஷன் வந்தபோது அதில் இருந்தவங்கலாம் வெளில கரெக்டாக ஃபிட் ஆனாங்க. இவருக்கு அப்படி இல்லை. இவரோட ரசிகர்கள் எல்லாமே இவர் கூட வருவாங்களான்னு சொல்ல முடியாது. எல்லாம் வெறும் சினிமாவை ரசிக்கிறவங்களாம் மட்டும்தான் நாங்கள் இருக்கோம், உங்கள் அரசியல் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நீங்கள் எப்படிப்பட்ட ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல, அதை பொறுத்து தான் நாங்கள் வராதெல்லாம் டிசைட் பண்ணுவோன்ற ஒரு விஷயம் இருக்குது. அவருடைய ஸ்டாண்ட் அவரே இன்னும் கிளியர் பண்ணல. நீங்கள் அவர் பேசும்போது வந்து பொதுவாக எல்லோரும் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? மத நல்லிணக்கம், சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, மொழிப்போர் தியாகிகளை வந்து நம்ம அவங்கள வந்து வணங்கணும், அவங்கள வந்து போற்றணும், அப்புறம் வந்து விடுதலை போராட்ட வீரர்களை போற்றணும். இதெல்லாம் வந்து பொதுவான கோட்பாடுகள். சமூக நீதி போன்ற விஷயங்கள், பாலியல் சமத்துவம், சுதந்திரம், சமத்துவம், இதெல்லாம் வந்து எல்லா கட்சியும் யார் ஆரம்பித்தாலும் நீங்கள் பாஜகவை போய் கேட்டால் கூட அவங்களும் மத தேசத்தை பரவ பாஜகவை கேட்டால் கூட அவன் என்ன சொல்லுவான்? மத நல்லிணக்கம் தான் எங்கள் குறிக்கோள் சொல்லுவான். சமூக நீதிக்கு எதிராக இருக்க பாஜகவை கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் தான் சமூக நீதியை சாம்பியன் பண்ணுறோன்னுவாங்க. இதெல்லாம் பொதுவான கோட்பாடு. பட் அந்த கோட்பாட்டுக்குள்ளே இருக்கிற பல விஷயங்கள் இருக்குல்ல, அதில் உங்கள் நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் எதை நோக்கி போகிறீங்கன்னு தெரியும். எதை நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னா அந்த கோட்பாடுகள் ஒரு ப்ராட் அவுட்லைன் பண்ணியிருக்கீங்க, அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களில் நீங்கள் எப்படி போகிறீங்கன்றதான் பாயிண்ட்டு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சமூக நீதி வச்சுக்கோங்க. இப்போ சாதி வாரி இடஒதுக்கீடு இருக்குது. சாதி வாரி இடஒதுக்கீடில் உங்களுடைய கண்ணோட்டம் என்ன? அது வேணுன்றீங்களா, வேணான்றீங்களா, தேவைன்றீங்களா, தேவையில்லைன்றீங்களா? அதை நீங்கள் சொன்னால் தான் சமூக நீதி மேலே உண்மையான அக்கறை உங்களுக்கு என்ன இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி மத நல்லிணக்கம்னு சொல்கிறீங்க. மத நல்லிணக்கம்னா வந்து இப்போ செக்யூலர் சிவில் கோட் ஆதரிக்கிறீங்களா, மோடி சொன்னது எதிர்க்கிறீங்களா, ஆதரிக்கிறீங்களா, வக்ஃப் போர்டு பில்லை ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? இதெல்லாம் சொன்னால் தான் உங்களோட உண்மையான மத நல்லிணக்கத்துக்கு என்ன நீங்கள் பொருள் கொள்றீங்கிறத நாங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து அவர் இப்போ கல்கட்டாவில் டாக்டர் ரேப் பண்ணி படுகொலை பண்ணாங்க, நீங்கள் ஒரு அறிக்கை கூட விடலையீங்க. பெண்கள் நலன் பாதுகாப்பு நீங்கள் ஒரு அறிக்கை கூட விடலை. ஸோ அதை கேட்டால் வந்து நான் என்னுடைய மாநாடு நடக்க போகுது, அந்த மாநாட்டில் வந்து நான் வந்து என்னுடைய கட்சி கொள்கைகள் எல்லாத்தையும் நான் தெளிவுபடுத்தும் அப்படின்னு நீங்கள்றீங்க. பட் இதுவரையும் வந்து அவர் வந்து ஒரு பொதுவான கோட்பாட்டுக்குள்ளே தான் பேசிட்டு இருக்காரு, தவிர கோட்பாட்டுக்குள்ளே போய் பிரச்சனைகளை வந்து பேசலை அவர். ஆக்சுவலாக இன்னொரு மீண்டும் 3 எழுத்து அப்படின்னா எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் அப்படின்னு சொல்ல வராங்களா? இவர் எம்ஜிஆர் மாதிரி கிடையாதுன்றது என்னுடைய கருத்து. விஜய் எம்ஜிஆர் அல்ல. எம்ஜிஆருடைய உழைப்புக்கு பின்னாடி அந்த கட்சி இருந்தது. அந்த கட்சியை பயன்படுத்தி இவர் வளர்ந்தார், இவரை பயன்படுத்தி கட்சி வளர்ந்தது.
அதனால் வந்து அண்ணாவே என்ன சொன்னார், நான் வந்து பல மீட்டிங் பேசுகிறதோட எம்ஜிஆரோட முகத்தை காமிச்சா ஏகப்பட்ட ஓட்டு விழுந்தான்னு அவர் சொன்னார். ஸோ இவர் அப்படி இல்லை, இவருடைய காலம் வேறு, அவருடைய காலம் வேறு. ஸோ அவரே முதல் தடவை 72 ஆரம்பித்து 77 தான் ஆட்சிக்கு வந்தார். அவருக்கே 5 வருடம் ஆயிருந்தது. இத்தனைக்கும் பவர்ஃபுல்லான இவரோட செல்வாக்கு மிக்க நடிகராக இருந்தார், தலைவராக இருந்தார். அவருக்கே ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 5 வருஷம், எலெக்ஷன் அப்போ தான் வந்து வச்சுக்கோங்க. ஸோ 5 இயர்ஸ் அவர் கட்சியை வளர்க்க வேண்டியதாக இருந்தது. இவர் வந்து அவரோட பாப்புலரான நடிகரானா இந்த காலகட்டத்தில் பாப்புலராக இருக்கார். பட் இவரோட அரசியல் எந்த அளவுக்கு எடுபடும் அவருடைய ரசிகர்கள் மத்தியில்ன்றது கேள்விக்குறி. எம்ஜிஆரையும் இவரையும் நம்ம ஒப்பிட முடியாது. ஏன்னா இவர் எம்ஜிஆர் அரசியலில் ப்ரூவ் பண்ணவர். இவர் இன்னும் இப்போ தான் வரார். இவருடைய செல்வாக்கு இன்னும் அரசியலில் நமக்கு தெரியாது. சினிமா செல்வாக்கு தெரியும், அரசியல் செல்வாக்கு தெரியாது. அதை அவர் ப்ரூவ் பண்ணும்போது தான் நம்ம வந்து அடுத்த கட்டமாக அவர் கணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி அவருடைய செயல்பாடுகளை பற்றி நம்ம பார்க்கணும். பார்த்த பிறகு தான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக அந்த பாட்டு தொண்டர்களுக்கும் உத்வேகம் அளித்திருக்கும், மக்களுக்கும் உத்வேகம் அளித்திருக்கும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவருடைய கட்சிக்காரர்களுக்கான பாட்டு அது அவங்களுக்கு ஒரு உற்சாகம் அளிக்கிற ஒரு பாட்டாக தான் இருக்குது. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த பாட்டெல்லாம் அவர் பிரசன்ட் பண்ண விதம்லாம் வந்து நல்ல பிரமாதமாக பண்ணியிருக்காருன்னு தான் உண்மை. அதில் வந்து எந்த விதமான பிரசன்ட் பண்ண விதம்னா அந்த அந்த விஷுவலா, அந்த காணொலியா, இல்லை அவரே பேசுனதா? இல்லை, அவர் பேசினதும் வந்து இம்ப்ரெசிவாக பேசினார், நல்ல அழுத்தமாக பேசினார். அந்த காணொலியும் வந்து ஒரு நல்ல காணொலி தான், நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்றது உண்மை. பட் நம்மளுடைய விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு மேம்போக்கான விஷயம். உள்ளே வந்து நீங்கள் அடிப்படையாக உங்கள் கட்சியோடைய கொள்கை என்ன மாதிரி நீங்கள் பேச போகிறீங்க, நீங்கள் சமூக நீதி மத நல்லிணக்கம்லாம் சொல்லிட்டு போகிறீங்களா, வெறும்னா அது பொதுவான கோட்பாடுகளை சொல்லிட்டு போகிறீங்களா, இல்லை எக்ஸாக்டாக அவங்க ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எப்படி டீல் பண்ண போகிறீங்க அப்படின்றதெல்லாம் பாயிண்ட்டு. பாஜகவை பற்றின உங்கள் பார்வை என்ன, அதிமுகவை பற்றின உங்கள் பார்வை என்ன, திமுகவை எதிர்க்கிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சீமான் பற்றி உங்கள் பார்வை என்ன, சீமான் உங்களோட ஒத்த கருத்துடையவராக இருக்காரா, நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் ஐடியாலஜி வச்சுருக்கீங்களா? அவர் தமிழ் தேசியம் என்றார், அதிமுக திராவிட அரசியல் இருந்தது, பாஜக இந்துத்துவ அரசியல் இருந்தது. நீங்கள் எந்த விதமான அரசியலை கையாள போகிறீங்க? ஆனால் தமிழ் தேசியம்கான அறிகுறிகளும் அவருடைய பேச்சிலையும் முக்கியமாக அந்த கொடியிலையும் தெரியுதா இல்லையா, அந்த விஷுவலில் தெரியுதா இல்லையா? அப்படி எனக்கு ஒன்றும் அது விஷுவலில் தமிழ் தேசியம் அப்படின்னு இல்லை. அது ராஜா வந்து வெற்றி பெற்று வந்தார்னா வாகை மலர்கள் சூடுவாங்கன்ற ஒரு விஷயத்தை வச்சு அவர் தமிழ் ஐடென்டிட்டி நம்ம வந்து தமிழ் தேசியம்ன்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் வந்து இப்போ சீமான் மாதிரி ஒரு கொள்கை பிரகடனம் அவர் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. திராவிடத்தை அவர் ஒத்துக்காத இருக்கணும். சீமான் திராவிடத்தை ஒத்துக்கிறது இல்லை, தமிழ் தேசியம் தான் அவருடைய பாயிண்ட்டாக இருக்குது. இவர் வந்து அந்த தமிழ் தேசியம்ன்ற விஷயத்துக்குள்ளே இவர் வருவாரான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அவர் அந்த மாதிரியான கொள்கை பிரகடனத்தை ஏதாவது ஒரு கொள்கை பிரகடனம் அவர் செய்யணும். சீமான் மாதிரி இல்லை திராவிட கட்சிகள் மாதிரி ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வரணும். ஆக்சுவலாக இப்போ இவர் சொல்கிற சமூக நீதியோ, இவர் சொல்கிற சமதர்மமோ, இவர் சொல்கிற மத நல்லிணக்கமோ, இதெல்லாம் வந்து பொதுவாக எல்லா கட்சிகளும் பேசக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் சீமானுக்கான அறிகுறிகள் இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? சீமானுக்கு அறிகுறி இருந்ததா அவர் பேச்சில்? சீமானுக்கு இவர் கட்சி ஆரம்பித்தா சீமானுக்கு பாதிப்பு வருன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அது மட்டும் தெரியுது. ஏன்னா அவருடைய கட்சியிலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3-4% விஜய் எடுத்துருவாருன்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இளைஞர்கள் அங்கே இருக்கிற இளைஞர்கள் ஓட்டை அவர் எடுத்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். முக்கியமாக விஜய்க்கு சீமானுக்கு ஒரு ஆபத்து இருக்குது. விஜய் தனியாக நின்னார்னா அவருடைய ஓட்டில் கொஞ்சம் போயிடும். ஆனால் சேர்ந்து நிற்க விரும்புகிறாரு சீமான். சேர்ந்து நிற்க விரும்புகிறாருன்னா அதை யார் பெரியவர்னு ஒரு கேள்வி வருது. என் தலைமையில் கூட்டணியா, உன் தலைமையில் கூட்டணியா, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதில் அவங்களுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் வருமானு தெரியாது நமக்கு. ரெண்டாவது அவர் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிறாருன்றது இன்னொரு விஷயம். விஜய் அவர் ஏற்றுக்கிறாரோ ஏற்றுக்கலையோ தேர்தல் கூட்டணி கூட வைக்கலாம். ஆனால் யார் தலைமையில் கூட்டணின்ற விஷயம்லாம் இருக்குது இல்லையா. அதனால் வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒற்றுமை வந்தால் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 15-16% ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 பேரும் சேர்ந்தாலே 15-16%, அதிகபட்சம் 18%, 19% வாங்கலாம். அதுக்கு மேலே வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து சீமான் 8% வச்சுருக்காரு. அவர் கூட ஒரு 8-10% வரையும் ஓட்டு அவர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முதல் தேர்தல்லையே. ஏன்னா ஆமாம், அவர் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ அதை பொறுத்து இருக்குது. சப்போஸ் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு வச்சுக்கோங்க, அப்போது அந்த திமுகவுக்கு போகிற அந்த ஓட்டுக்களை தடுத்து கொஞ்சம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை பிஜேபியோட சேர்ந்தார் வச்சுக்கோங்க, ஓட்டுகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 6-7% ஓட்டு போயிடும் ஒரு கை ஓட்டு. அதனால் பிஜேபியோட சேர்ற அந்த இதை எடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை எடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபி இவரை பார்க்குற பார்வையே வந்து ஜோசப் விஜய் தானே இவரை பார்க்குறாங்க. ஆனால் இவர் சொல்கிறார் அண்ணாமலை மாமா மச்சான் வந்து சேர்ந்துருவாருன்றாரு. மாமா மச்சான்லாம் சேருவார்னா இன்றைக்கி அவருடைய இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரியான இது தோணலை. அவர் வந்து பாஜக சைடு தலை வச்சு படுக்க மாட்டார்ன்றது தான் தோணுது. ஆக்சுவலாக அவருடைய கட்சிக்கே வந்து ஒரு கொள்கை
கொள்கை பரப்பு செயலாளராக ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் போட்டிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவருடைய பார்வை கொஞ்சம் பாஜகலேருந்து விலகி இருக்கிற ஒரு பார்வையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஆனால் மத்திய அரசு எந்த அளவுக்கு வந்து மத்திய அரசுடைய பாலிசியெல்லாம் அவர் எதிர்ப்பார் அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். அதை ஒட்டி தான் அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் பெருசாக இருக்குது. அதை தான் திமுக வந்து ஆதாயம் அடைஞ்சிட்ருக்கு. அந்த ஓட் பேங்கை உடைக்கிற அளவுக்கு இவர் வந்து ஆன்டி பிஜேபி லைன் எடுப்பாரா, இல்லை இவர் வந்து அங்கே இருக்கிற இடி சிபிஐக்கு பயந்துன்னு பேசாமல் இருப்பாரான்றதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆக்சுவலாக. முக்கியமாக இந்த ஈவெண்ட் கொடி அறிமுகப்படுத்துகிற ஒரு நிலம் வந்து ஒரு நிகழ்வு ஒரு திரைப்படத்தில் வருகின்ற ஒரு காட்சி போல இருந்ததா, ஒரு கட்சியுடைய தலைவர் தன்னுடைய எதிர்காலத்திற்காக போடுகின்ற ஒரு அடித்தளம் மாதிரி தெரிஞ்சதா? இல்லை, ஒரு சினிமாக்காரன்றதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்கார், வேறு ஒன்றும் இல்லை. சினிமாக்காரர் எப்படி ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கார். அவர் கட்சியோட முக்கியத்துவத்தை பற்றி இன்றைக்கே சொல்லியிருக்கலாம். அதில் ரகசியம் இருக்காது ஆக்சுவலாக. கொடியை ரிலீஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் உங்கள் கொள்கைகளை கூட மாநாட்டில் சொல்லலாம் விக்ரவாண்டியில். கொடியோட ரகசியத்தை சொல்லிட்டு போகலாமே, அதை ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு அவர் ஆக்சுவலாக. எல்லாமே ஒரு சினிமா பாணியில் ஆரம்பிச்சிருக்காருன்னு தான் என்னோட கருத்து ஆக்சுவலாக. இந்த கொடி நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கட்சியோடைய கொடி மாதிரியான எளிமையாக இல்லை, பல அம்சங்கள் இதில் இருக்குது. ஒரு உண்மையை சொல்ல போனால் அது ஒரு நாட்டோட கொடி மாதிரி இருக்குது. அதில் பல ஆனால் நுணுக்கமாக திட்டமிட்டு தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பல தொண்டர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிலைமை கடமை அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வித்தியாசப்பட வேண்டும், மற்ற கட்சியிலிருந்து வேறுபடுத்தி காட்ட வேண்டும் அப்படின்னு இப்போ விஜய் கட்சி கொடிக்கான விவரங்கள் விளக்கங்கள் சொன்ன பிறகு அந்த கொடியே ஒரு முக்கியத்துவம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இந்த கொடி முக்கியத்துவம் பெறும். ஒரு கட்சிக்கு வந்து கொடி முக்கியன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போது திமுக கொடியெலாம் ரொம்ப எளிமையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம வெறும் கருப்பு சேப்பு அது எந்த காரணம்னா வரைஞ்சிருவோம் ஒரு தொண்டன், சாதாரண தொண்டன். கொஞ்சம் பாஜக கொடி கொஞ்சம் நடுவில் தாமரை இருக்கும், கொஞ்சம் அது வரைகிறது கொஞ்சம் கஷ்டம். அதிமுக கொடியில் அண்ணா இருக்கார், அது கொஞ்சம் இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட் இல்லாமல் இருக்கிற கொடிகள் இருக்குது இல்லையா? பாமக கொடியெல்லாம் ஒரு கலர் தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் நடுவில் இருக்காது. டூ மெனி கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடிக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அது எளிமையான கொடியாக இருக்காதுன்றதான் பாயிண்ட்டு. அதனால தான் உங்களுக்கு வந்து இப்போ காங்கிரஸ் கொடி கூட கொஞ்சம் நடுவில் ராட்டை இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு கேரக்டர் கொடிக்குள்ளே ஒரு கொடின்றது திமுக மாதிரி எளிமையான கொடி அப்படின்றது ஈஸியான ஒரு விஷயம். முக்கியமாக அந்த நிகழ்வில் அவருடைய தாய் தந்தை அவருடைய தாய் சோபா சேகரும் தந்தை சந்திரசேகர் 2 பேர் இருந்தாங்க. அது என்ன முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்க பல விதமான என்ன பேச்சு இருந்தது அப்படின்னா சரியான ஒரு உறவு இல்லை அப்படிலாம் இருந்தது. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா தொடர்ந்து அவர் அறிமுகமான காலத்திலிருந்து இவர் முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்தவர் அவருடைய தந்தையார் சந்திரசேகர். அப்படி இருக்கும்போது அவர் வந்ததுக்கு என்ன காரணம், அது என்ன, அதுலேருந்து என்ன செய்தியை விஜய் சொல்ல நினைக்கிறேன்? இல்லை, அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. அவர் வந்து எனக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் ஏதோ ஒரு இயக்கம் நடுவில் ஆரம்பித்தார், அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா இவர் அறிக்கை விட்டார். ஆக்சுவலாக அவங்க 2 பேருக்குள்ளே வந்து இந்த இயக்கத்தை தொடங்குறத பற்றிலாம் ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. அவங்க பர்சனலாக ரேப்போ வந்து அஃபெக்ட் ஆச்சா இல்லையா நமக்கு தெரியாது. இந்த இயக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விஜயோட மக்கள் நற்பணிகள் செய்கிற வெல்ஃபேர், மக்களுக்கு நல்லது செய்கிற விஷயங்களுக்காக அந்த ரசிகர் மன்ற அமைப்பு வச்சுருந்தார்ல, அதை வந்து கட்சியாக மாற்றுறது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அவருக்கும் ஏதோ கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தது. அதனால் வந்து இடையில் கொஞ்சம் அவங்க 2 பேருக்குள்ள ரேப்போ சரியில்லையான்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் வந்து பர்சனலாக ஒரு அப்பா மகன்ற முறையில் அவங்க ரேப்போ சரியாக தான் இருக்குன்றது என்னுடைய பாயிண்ட்டு. அதனால தான் இன்றைக்கி அவர் வந்திருக்கார். அதனால் அது ஒன்றும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸாக எனக்கு தெரியல. இவருடைய வழியை தீர்மானிப்பதில் அவருடைய தந்தை சந்திரசேகருக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இல்லை, அவர் சந்திரசேகர் வந்து இத்தனை ஆண்டு காலம் திரையுலகத்தில் இருக்கார். அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ப்ரோ டிஎம்கே மைண்ட் செட்டோட தான் அவர் இருந்தார் அப்படின்றது பொதுவான ஒரு கருத்து. ஸோ அதனால் வந்து இப்போ அவர் கொஞ்சம் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் அவ்வளோவா பேசுறது இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. இருந்தாலுமே ஒரு மகன் ஆரம்பிக்கிற அந்த இயக்கத்தில் அவனுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா எப்படி எந்த விதமாக அடி எடுத்து வைக்க வேண்டும், எந்த திசையில் செல்ல வேண்டும் அப்படிங்கிற அவருடைய கருத்தெல்லாம் அவர் சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து இவ்வளோ வருஷ காலத்தில் பல கட்சிகளை பார்க்குறாரு, பல தலைவர்களை பார்க்குறாரு. ஸோ அவருடைய கருத்தை வந்து அவர் விஜய்க்கு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து அவருடைய அனுபவம் வந்து விஜய்க்கு உதவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒரு செய்தி சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்களா விஜய்? இதன் மூலம் எந்த விதமான இடைவெளியும் இல்லை. ஏன்னா அவருடைய இருக்கைக்கு பின்னால தான் நடுவில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தது இல்லையா? இதன் மூலமாக எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடு நான் ஆரம்பிக்கிற இயக்கத்துக்கு என்னுடைய தந்தை முழு ஆதரவு தராரு அப்படின்னு
எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காரு. இப்போ அடுத்த ஒரு பாதை எப்படி இருக்கும்? முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க ஆன்டி டிஎம்கே அப்படி திமுக எதிர்ப்பு. திமுக எதிர்த்தால் மட்டுமே வாக்கு வாங்க முடியாது. அதிமுக எதிர்க்க வேண்டும், பாஜக எதிர்க்க வேண்டும், இன்னும் சில கட்சிகளை எதிர்க்க வேண்டும். அதை மாநாட்டுக்கு முன்பாக அல்லது மாநாட்டுக்கு பின்பாக விஜய் சொல்லக்கூடும். அவருக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, கண்டிப்பாக வந்து அவர் எப்படிப்பட்ட பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் அவருக்கான ஆதரவு வரும். ஆக்சுவலாக திமுக பற்றி நிறைய விமர்சனங்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கள்ளச்சாராயம், அது அப்புறம் வந்து கொலைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் போன்ற பல விஷயங்கள், திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்ற இருக்கிற விஷயங்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கு உள்ள பிரச்சனைகள்னு நிறைய விஷயங்கள் திமுக பற்றி பேசுறதுக்கு இருக்குது. அதே மாதிரி திமுகவும் வந்து விஜய் போன்றவர்கள் வரதுனால தான் வந்து அவங்க வந்து இளைஞர்களை கவர்றதுக்காக தான் அவங்க வந்து கல்லூரி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு வந்து தமிழ் புதல்வன் திட்டம்னு அந்த இளைஞர்களை வந்து அவங்க தக்க வைக்கிறதுக்காக தான் வந்து இந்த திட்டங்களையும் அவங்க கொண்டு வராங்க. ஏன்னா அவருக்கு இளைஞர்கள் அவரை நோக்கி போவாங்கன்னு தெரியும். அதனால் கல்லூரி படிக்கிற பெண்களையும் இளைஞர்களையும் வந்து கவரத்துக்காக தான் அந்த 1000 ரூபாய் கொடுக்குற திட்டத்தெல்லாம் அவங்க அந்த சமூக நோக்கில் நல்ல திட்டமாக இருந்தால் கூட இதுவும் ஒரு எந்த அரசியல் கட்சி எந்த திட்டத்தை போட்டாலுமே அது பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ திமுகவும் விஜய் வருதுன்றதுனால அந்த இளைஞர்களை நம்ம விட்டுறக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அவங்க கொண்டாந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது விஜயை பொறுத்த மட்டும் அவர் என்ன மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் எடுக்க போகிறாரு? ஏன்னா வந்து அதிமுக வலிமை இழந்திருக்கு, ரொம்ப வலிமையோடு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இவர் வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி வளர்ந்தாருன்னா அந்த ஓட் பேங்க்கை இன்னும் அதில் இருக்கிற ஓட் பேங்க்கை இன்னும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து பல ஏரியாக்களில் ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த தொண்டர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, இந்த கட்சி ஒற்றுமையாக இல்லையன்ட்டு. ஸோ அந்த ஓட் பேங்க்கை வந்து இவர் வலிமையிழந்து இருக்கிற அதிமுகவோட ஓட் பேங்க்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு, அப்புறம் திமுகவுக்கு போகிற அந்த ஆன்டி மோடி ஓட் பேங்க்கை அதை எடுக்கிறதுக்கான ஒரு இது விஷயங்கள், அப்புறம் தனியாக நின்றாருன்னா சீமானுக்கு போகிற ஓட்டுகளே அவர் கொஞ்சம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஒரு 10-12% தனியாக போய் இந்த எலெக்ஷனில் வந்து அவர் தன்னுடைய செல்வாக்கு என்ன அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு தனியாக நின்று பார்க்கறதுக்கான முயற்சிகள் இறங்குவார்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா அன்லெஸ் அவர் தன்னுடைய செல்வாக்கை உணர்ந்தால் தான் எதிர்காலத்தில் அதுக்கேற்ற திட்டங்களை வந்து வகுக்க முடியும் ஆக்சுவலாக. அப்போ தனக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, தான் அரசியலில் தொடர்ந்து இருக்கலாமா, என்கரேஜிங்காக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு தனியாகவே களம் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இறங்கினார்னா இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்தார்னா அவருக்கு ஒரு 12% ஓட்டு வந்து எடுத்தோன்னு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார், இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்து குறிப்பாக திரு பிரியன் மிக்கன். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.